Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா eBay Dropshipping. இந்த பேரை வந்து Facebookல நிறைய இன்ஸ்டிடியூட் வந்து அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு கூட இருப்பாங்க. நிறைய பேர் eBay Dropshipping சொன்னா என்னன்னே புரியாதவங்க கூட இருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாத்துக்காக இந்த eBay Dropshippingனா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். AliExpress வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி eBay Dropshipping வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து eBay Dropshippingங்கிறது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு AliExpress வீடியோவை பார்க்கும்போது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் AliExpress வீடியோக்கு முன்னாடி நம்ம இந்த eBay Dropshipping வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையாவே eBay Dropshippingங்கிற விஷயம் வந்து இருக்கா, இதுல என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்க, மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்கால வந்து eBay Dropshipping அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா எல்லாம் இருக்கல. பட் இந்த டைம் பீரியட் இப்ப இந்த 2020ல நிறைய அதிகமா eBay Dropshipping அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபேமஸ் ஆகிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நிறைய இன்ஸ்டிடியூட் இவங்களுக்கு வந்து eBay Dropshipping கோர்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோர்ஸ் பண்ணி செய்யற அளவுக்கு இது வந்து இந்த அளவு தூரம் வந்துருச்சா அப்படிங்கிறது எனக்கே ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன் வந்து eBay Dropshippingங்கிறது ஒரு விஷயம், eBay Direct Shippingங்கிறது வந்து ஒரு விஷயம். சோ இந்த ரெண்டு விஷயங்கள் அதுல இருக்கு. சோ Direct Shippingங்கிறது வந்து உங்க கையில இருக்க பொருட்களை வந்து நீங்க eBay மூலமாக செல் பண்றது. eBay Dropshipping அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கையில வந்து பொருட்களும் இருக்காது, ஸ்டோரும் இருக்காது, நீங்க எந்த ஒரு ஷாப்புமே வச்சிருக்க மாட்டீங்க. பட் நீங்க வந்து eBayல லிஸ்டிங் பண்ணிருக்க பொருட்களை வந்து ஏதோ ஒரு செலர்ட்ட வாங்கி அங்க இருந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுவீங்க. சோ இதுதான் பேசிக்கா நடக்கிற விஷயம். eBay Dropshippingனா இந்த விஷயம் தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவா இருக்கணும். அதாவது பொருட்களை இல்லாம இன்னொரு செல்லர் மூலமாக அவங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு இவர்கிட்ட இருந்து பொருட்களை வாங்கி நீங்க சென்ட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு இருக்கிற வேலைன்னு கூட சொல்லலாம். ஒரு பார்க்கும்போது இதுல நீங்க பெரிய அளவு வேலை செய்யணும்னு இல்லை, பட் இதுல வந்து ஓரளவு நீங்க ஒர்க் பண்ணணும். முக்கியமா வந்து eBay Dropshipping பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு AliExpress எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கால நிறைய நபர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, AliExpressல இருக்க பொருட்களை தான் eBayல செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சோ AliExpressல குறைவான ரேட்ல எடுக்கிற பொருட்களை வந்து eBayல வந்து ஓரளவு உங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட்டை வச்சு உங்களுக்கு வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ செலக்ட் பண்ற பொருள் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான பொருளாக இருக்கணும். சோ முக்கியமான விஷயம் வந்து இந்த பொருளை நம்ம செலக்ட் பண்றதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மொக்கையான பொருளை செலக்ட் பண்ணி eBayல போய் போட்டோம்னா யாருமே வாங்க மாட்டாங்க. சோ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இல்லாட்டி அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பொருட்களை செலக்ட் பண்ணி eBayல வந்து நம்மளுக்கு லிஸ்டிங் பண்ணலாம். சோ நீங்க ஒரு eBay கஸ்டமரா இருந்தா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் eBayல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். சோ eBayல வந்து நீங்க நியூ அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்த உடனே செல் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். சோ ஃபர்ஸ்டா செல் பண்ணாம eBayல பொருட்கள் கொஞ்சம் பை பண்ணுங்க. பை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஸ்டார் கிடைக்கும், அண்ட் ரேட்டிங் கிடைக்கும், அண்ட் ஃபீட்பேக் கிடைக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்டா வந்து eBayல நீங்க சேர்த்ததுக்கு அப்புறம் தான் AliExpressல இருக்க பொருட்களை கொண்டு போய் eBayல செல் பண்ணலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து eBayல வந்து லிஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குவாண்டிட்டி வந்து 10 தான் கிடைக்கும். அதை வந்து நீங்க கட்டாயம் டிவைட் பண்ணணும். ரெண்டு ஐட்டம்ஸ்லயும் 5 குவான்டிட்டிஸ் வந்து போட்டு உங்களுக்கு செல் பண்ணலாம். சோ இதுதான் பேசிக்கா நம்மளுக்கு நடக்கிற விஷயம்னு சொல்லலாம். இப்ப நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், AliExpressல இருக்க பொருட்களை மட்டும் தான் எடுத்து நம்மளுக்கு eBayல செல் பண்ணலாமா அப்படின்னு. இல்ல, நம்மளுக்கு மத்த ஆன்லைன் சைட் பேங்க்வுட் அந்த மாதிரி இருக்கிற சைட்ல கூட உங்களுக்கு செல் பண்ணலாம். AliExpressல நிறைய செல்லர்ஸ் வந்து அவங்க ட்ராப் ஷிப்பிங் பண்றோம்னு சொன்னா அவங்க வந்து ஓகே, நாங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பேசலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பண்றதுக்கு கட்டாயம் AliExpressல உங்களுக்கு கட்டாயம் ஒரு அனுபவம் இருக்கணும். AliExpressல எப்படி ஒரு சிறந்த பொருளை செலக்ட் பண்றது, அண்ட் நீங்க செலக்ட் பண்ற பொருள் வந்து உண்மைக்குமே சிறந்த பொருளா இருக்கான்னு நீங்க ஒரு தடவை சரி வாங்கி செக் பண்ணி பார்க்கணும். அது முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க சென்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுடைய eBay அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, eBayல பொருட்களை லிஸ்டிங் பண்ண முன்னாடி AliExpressல நீங்க செலக்ட் பண்ற பொருளோட ஃபீட்பேக் எல்லாம் நல்லா செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் செல்லரோட கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அவரோட பேச முடியுதா, அவர் உங்களோட பேசுறாரா, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு அவரோட பேசி அதை தீர்க்க முடியுமா அப்படிங்கறத வந்து கட்டாயம் செக் பண்ணணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கட்டாயம் தேவைப்படும். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி பண்றதுங்கிறத வந்து AliExpress ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோ பார்க்கும்போது கட்டாயம் பார்க்கலாம். சோ அதுல இதுதான் மெயின் பேஸ் காரணம். ஏன் நான் eBay Dropshipping வந்து முன்னாடியே சொல்றதுக்கு முக்கியமான காரணம். இந்த விஷயங்களை வந்து நல்லாவே நோட் பண்ணி வச்சிருங்க. இந்த விஷயங்கள் வந்து கட்டாயம் AliExpress வீடியோ பார்க்கும்போது நல்லாவே நோட் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து பண்றோம் அப்படிங்கறத வந்து கட்டாயம் நோட் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபீட்பேக் செக் பண்ணி எல்லா விஷயங்களையும் முடிச்சதுக்கு பிறகு அந்த பொருட்களை எடுத்து நீங்க வந்து eBayல லிஸ்டிங் பண்ணுங்க. சோ eBayல லிஸ்டிங் பண்றது எப்படிங்கிற வீடியோஸ் வந்து எக்கச்சக்கமா யூடியூப்லயும் இருக்கு.
பட் கொஞ்சம் ரீசெண்டா அப்லோட் ஆன வீடியோஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். நானும் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், பட் இப்பவே இல்ல. சோ கூடிய சீக்கிரமே அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணா உங்களுக்கு வந்து அதை பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஏன் ப்ரோ இன்ஸ்டிடியூட்ல வந்து கோர்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கு. அந்த பேசிக் சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனுபவமே இல்லாம நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல காலடி எடுத்து வச்சோம்னா நிறைய தடவை நம்மளுக்கு சஸ்பெண்ட் ஆக வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும். eBay அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகும் அண்ட் பேபால் வந்து ஹோல்ட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் இதுக்கான தீர்வுகளும் நம்மளுக்கு ஆன்லைன்லயே பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கோர்சஸ்ல போய் தான் உங்களுக்கு eBay dropshipping படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் இல்ல. பட் இருக்குன்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம். அந்த ரெண்டுமே டிபெண்ட் வித் யூ அப்படிங்கறதுதான். நீங்க வந்து விருப்பப்பட்ட கோர்சஸ்ல வந்து ஜாயின் பண்ணி ஃபுல்லா உங்களுக்கு eBay dropshipping பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நான் ஆன்லைன்லயே பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆன்லைன்ல பார்த்து கூட பண்ணலாம். அப்படி பண்ணி ஏர்ன் பண்ணவங்களை கூட நம்மளுக்கு இதை பார்க்கலாம். ஓவராலா இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு எல்லாத்துக்கும் இருக்க டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த eBay dropshippingல நம்மளுக்கு ஏர்ன் பண்ணலாமா? கட்டாயம் ஏர்ன் பண்ணலாம். அது ஏர்ன் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அலி எக்ஸ்பிரஸ்ல செலக்ட் பண்ற பொருட்களை வந்து eBayல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு அதிகமான விலைகள்ல வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கும். சோ அதே விஷயத்தை தான் நீங்களும் இதுல பண்ண போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அலி எக்ஸ்பிரஸ்ல குறைவான ரேட்ல நீங்க வாங்குற பொருட்களை வந்து eBayல வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை வச்சுட்டு நீங்க வந்து செல் பண்ணலாம். ஒரு பொருளை செலக்ட் பண்ணி eBayல போட்ட உடனே உங்களுக்கு ஏர்ன் பண்ண கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் அது கிடைக்காம போயிடும். நீங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் போட்ட உடனே பொருட்களை டெலிட் பண்ணாதீங்க. அண்ட் போட்ட உடனே பொருட்கள் வந்து விற்பனையும் ஆகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு பிறகு கட்டாயம் வந்து பொருட்கள் வந்து விற்பனை ஆகும். சோ இந்த ஒரு விஷயம் வந்து பேசிக்கான விஷயம் தான். eBay dropshippingனா இந்த விஷயங்கள் தான் இருக்கு. eBay dropshipping பண்ணும்போது கட்டாயம் பேபால் அக்கௌண்ட் ஒன்று கட்டாயம் உங்க கையில இருக்கணும். ஸ்ரீலங்காக்கு எப்படி பேபால் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பார்க்கணும்னா கட்டாயம் பாருங்க. அதை பார்க்கணும்னா டிராவல் டெக் ஹரி பேபால் அப்படிங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கலாம். நிறைய பேர் அதுல எனக்கு ஒரு டவுட்டா சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போன் நம்பர் கேக்குது ப்ரோ. கட்டாயம் ஒரு போன் நம்பர் கேட்கும். பட் அதுக்கு வந்து ஃபேக்கான ஒரு நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுங்க. அண்ட் வெரிஃபை பண்ணும்போது இமெயில் அட்ரஸ் வெரிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஓபன் பண்ணலாம். நிறைய பேருக்கு நான் சொன்ன விஷயம் அதுதான். பட் அது வந்து புரியாம நிறைய பேர் போன் நம்பர் கேக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். கட்டாயம் போன் நம்பர் என்டர் பண்ணணும். அந்த விஷயத்தையும் அதுல நீங்க சரியா என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 விஷயங்கள், உங்கள்கிட்ட ஒரு டெபிட் கார்டு, ஒரு இமெயில் அட்ரஸ் அண்ட் பேபால் அக்கௌண்ட், இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து eBay அலி எக்ஸ்பிரஸ் ரெண்டுலயுமே பொருட்கள் ஆர்டர் பண்ணலாம். அலி எக்ஸ்பிரஸ்ல இருக்க பொருட்களை கொண்டு போய் eBayலயும் சேல் பண்ணலாம். இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு பண்ணலாம். பேசிக் வந்து இதுதான் இந்த eBay dropshippingல வந்து நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். அண்ட் eBay dropshipping லிஸ்டிங் பண்ற வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாராச்சும் இதுக்கு முன்னாடி eBay dropshipping பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மத்தவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி உங்களுக்கு eBay dropshipping பத்தி ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி அப்லோட் பண்ண போறோம். சோ அந்த வீடியோஸ் வந்து கட்டாயம் பாருங்க. eBay dropshipping பத்தி ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.